நீட் எக்ஸாம்ல குளறுபடி. பசங்க டாக்டர் ஆறாங்களோ இல்லையோ, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேஷண்ட் ஆயிட்டாங்க. ரிசல்ட் எப்பண்டா வரும்னு எதிர்பார்க்குற நேரத்தில் நீட்டு தேர்வு ரத்து அப்படின்னா இது என்டிஏ உடைய பொறுப்பற்ற தன்மை. காலேஜஸில் பணம் கொடுத்து கண்டவங்கலாம் படிக்க தெரியாதவங்க அவங்கெல்லாம் கூட பணத்தை கொடுத்து கம்மியான மார்க் வாங்கினவங்க கூடலாம் வந்து சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் நீட், ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜேஇ, பகல் கொள்ளை நிறைய தனியார் பள்ளிகள் நடக்குது. 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சில ஸ்கூல்ஸ் நேம்லாம் சொல்ல விரும்பலை. பள்ளிக்கூடம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் கூட மாறிடுச்சு. பை த பீப்புள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது இந்த நீட் இது ஒரு பல்வேறு பகுதிகளில் வந்து ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அது என்ன சொல்லப்பட்டதுன்னா, சில மாணவர்கள் வந்து அதை வந்து அந்த செய்தி இந்த தாள்களை வந்து வினாத்தாள்களை வந்து திருடினார்கள் என்ற செய்தியெலாம் வந்துச்சு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார், மே மாதம் முதல் வாரம் நீட் எக்ஸாம் நடைபெற்றது. நீட்டுங்கன்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது எதுக்காக நடத்துகிறாங்க? எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர்களுக்காக நடத்துகிறாங்க. இதை நடத்துறது என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவங்க வெறும் நீட் எக்ஸாம் மட்டும் நடத்தலை, ஜேஇ எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க, இப்போ யூஜிசி நெட்டு நேஷ்னல் எலிஜிபிள் டெஸ்ட் நடத்துகிறாங்க, மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் நடத்துகிறாங்க. மற்றதெல்லாம் சிறப்பாக நடத்திட்டு இந்த நீட் எக்ஸாமில் குளறுபடி. பசங்க டாக்டர் ஆறாங்களோ இல்லையோ, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேஷண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் எக்ஸாம் நடத்துனீங்க, கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவர்கள் எழுதிக்கிறாங்க. 23 lakhs. இந்தியாவில் மட்டும் இல்லை சார், வெளிநாடுகள்லேயும் 15 நாடுகளில் இந்த நீட் எக்ஸாம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இவங்க நீட் எக்ஸாம் நீங்கள் உள்ள நான் அந்த எக்ஸாம் நானும் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா ஏதோ இந்த பாகிஸ்தான் பார்டரில் போனால் எப்படி செக் பண்ணுவாங்க, அவ்வளவு டைட் செக்யூரிட்டி. அதாவது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடக்கூடாது, ஆஃப் ஹேண்டு தான் போடணும், துப்பட்டா போடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, செப்பல் இவ்வளோ ஹைட் இருக்கக்கூடாது, ஏகப்பட்ட உத்தரவு. ட்ரெஸ் கூட கடுமை. வாட்டர் பாட்டிலில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், ஒவ்வொரு ஹால்லையும் கேமரா இருக்கணும், சிசிடிவி கேமரா உண்டு. இங்கே நார்மல் எக்ஸாமில் கூட கேமரா இருக்காது. நீட் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னா அவன் எப்படி அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த ஹாலில் கண்டிப்பாக கேமரா இருக்கணும், 12 பேருக்கு ஒரு இன்விஜிலேட்டர். இதெல்லாம் கான்செப்ட். கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, ஒரு 10-11 மணிக்கு பேங்க்லேருந்து கலெக்ட் பண்ணுவீங்க. எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ஜியோடாக். எத்தனை டைம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, எந்த டைம் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதுவும் ஒரு சென்ட்ரல் சூப்பரண்டென்ட் அப்படின்னா, அது சூப்பரண்டென்ட்னா அந்த எக்ஸாம் நடத்துகிற ஒரு சூப்பரண்டென்ட் அதிகாரி. அவர் தனியாக அந்த பண்ணில் ஓப்பன் பண்ண முடியாது, கூட 4 பேர் இருக்கணும். எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. இவ்வளோ வாட்ச் பண்ணி கஷ்டப்பட்டு 23 லட்சம் மாணவர்கள் எக்ஸாம் எழுதி முடித்து ரிசல்ட் எப்பண்டா வரும்னு எதிர்பார்க்குற நேரத்தில் நீட்டு தேர்வு ரத்து அப்படின்னா இது என்டிஏ உடைய பொறுப்பற்ற தன்மை. இதுக்கு மத்திய கல்வி அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்கணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இல்லை, இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஸ்ரீராம்னு ஒருத்தர் எக்ஸாம் எழுதினார். எழுதிட்டு அவர் என்ன சொன்னார், சார் அங்கிள் கண்டிப்பாக ஒரு 450 மார்க் வாங்குவேன் அப்படின்னாரு. பட் இது கேன்சல் ஆகணுன்னா அவங்க அப்பா அம்மாலாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். என்னம்மா நான் வந்து 450 மார்க் வாங்கினேன், இது மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்களே, இப்போ பாரு நான் திருப்பி அடுத்த எக்ஸாம் இன்னும் டைட் ஆக்குவாங்க, இன்னும் எனக்கு கடுமையாக இருக்குமே அப்படின்ட்டு மாணவர்கள்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகின காரணம் ஆகிப்போச்சே சார். ஒரு 5 பேர் செய்த ஒரு தவறு ஒரு 23 லட்சம் பேரை பாதிச்சிருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்க முடியுது. அது ஒரு கல்வியாளர் முறையில் கடுமையான வார்த்தை என்னால் பயன்படுத்த முடியல. இது வடிகட்டின ஒரு தவறான போக்கு, முட்டாள்தனம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது சார், தப்பு நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, ரைட்டு. நீங்கள் அதை தான் கண்டுபிடிக்கணும். இது ஃபேஸ்புக் வழியாக போயிருக்கா, வாட்ஸ்அப் வழியாக போயிருக்கா, அந்த குறிப்பிட்ட சென்டரில் நீங்கள் லீக் யார் யார் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சி அவர்களுக்கு மீண்டும் தேர்தல் நடத்தினா பிரச்சனை கிடையாது. இப்போ தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சுது. ஒரு வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டுருக்காங்க வச்சுப்போம், அந்த வாக்குச்சாவடிக்கு தான் தேர்தல் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இல்லை நான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்கும்.
என்டையர் தமிழ்நாட்டுக்காக நடத்துவாங்க? மாட்டாங்க. கண்டிப்பாக முடியாது. இங்கே வாட்ஸ்அப் வழியாக வந்திருக்கு, ஃபேஸ்புக் வழியாக வந்திருக்குன்னா யாருக்கு அனுப்பிச்சிருக்கா, எங்கே போயிருக்கு? கண்டிப்பாக நீங்கள் டெக்னாலஜியாக அட்வான்ஸாக போயிடுச்சு. இதை கூட இந்தியாவில் ஃபாலோ பண்ண முடியலையா? நான் ஒரே ஒரு கேள்வி செய்யல, நீங்கள் எதுக்காக 23 லட்சம் பேருக்கு ஒரே கொஸ்டின் கொடுக்குறீங்க? இப்போ இன்ஜினியரிங் மாணவர்கள் கேட் எக்ஸாம் எழுதுவாங்க, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங். நெட் எக்ஸாம் இருக்குது, அதுவும் வந்து என்டிஏ நடத்துகிறாங்க. அங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். இப்போ சிபிஎஸ்சிலேயே ஒரு பையனோ பொண்ணோ 10th எழுதுறாங்க அப்படின்னா, எனக்கு வேறு பேப்பர், இன்னொரு பையனுக்கு வேறு பேப்பர், அடுத்தவனுக்கு வேறு பேப்பர். எக்ஸ் ஒய் இசட் தான் இருக்கும். கொஸ்டின் கொஞ்சம் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும், 10th சரி 12th சரி. ஆனால் இந்த நீட்டை பொறுத்தவரை 23 லட்சம் பேர் ஒரே கொஸ்டின் பேப்பர், பட் கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கும், கொஸ்டின் சேமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ராஜஸ்தானில் அவுட் ஆனால் ராயப்பேட்டையில் அவனுக்கு ஃப்ரெண்ட் இருந்தாம்னா லீக் ஆகிடும் வாட்ஸ்அப் வழியாக. ஆமாம், ஏன்னா 180 கொஸ்டின் சார், 720 மார்க்கு, ஃபிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பயாலஜி 90. நீங்கள் ஆன்சரோட அந்த ரிசோர்ஸ் பர்சன் அனுப்பிச்சார்னா கண்டிப்பாக அது அவுட் ஆகிடும். இதை யார் ஃபாலோ பண்ணணும்? என்டிஏ. எதுக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர்? டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இப்போ நான் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துகிறேன், இப்போ நான் உங்களுக்கு லீக் பண்ண ஆசைப்பட்றேன், உங்களுக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு பேப்பர்னா கன்ஃபார்மாக நீங்களும் ஒரு அந்த பேப்பர் தான் எழுதுவீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அதே பேப்பர் தான் எழுத போகிறாங்க. ஸோ இது கூட என்டிஏ யோசிக்க மாட்டாங்களா? இங்கே 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த என்டிஏ ரிசல்ட்டை, நீட் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ரிசல்ட் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணி ½ அன் ஹவரில் மீண்டும் சாரின்னு சொல்லிட்டு திருப்பி ரிசல்ட்டை மாற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் நடவடிக்கை நினைக்கிறேன். ஆமாம். என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல ஒரு பையன் 720, ஒரு பையனோட பேரை மறந்துட்டேன், 720 அவுட் ஆஃப் 720 சொல்லிட்டாங்க. ½ அன் ஹவர் கழிச்சு சொன்ன ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க. அவன் 720 இல்லை 645. இப்போ நான் காலேஜில் ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் வச்சுப்போம், அந்த பையன் அவுட் ஆஃப் 100 95 சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்த ½ அன் ஹவர், சாரிப்பா நீ 95 இல்லைப்பா 45ன்னா நான் அசிங்கமாக பேசுவேன். அவன் மன உளைச்சல்கள் மன உளைச்சல் பையன் ஆளாவா ரொம்ப அசிங்கமாக வைப்பான். நீ எல்லாம் அது கல்வியாளர் லாய்க்கே இல்லை எழுதிப்பான். நீங்கள் நீட்டில் ஒரு ரிசல்ட்டை கூட உங்களால் ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ண முடியலன்னா எதற்காக அந்த என்டிஏ போர்டு? இது முதல் கேள்வி. 2வது, நீங்கள் இவ்வளோ டைட் பண்ணுறீங்களே, இவ்வளோ டைட் பண்ணி அழகாக பண்ணி நடத்துறீங்க. இப்போ ஒரு இடத்துல லீக் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டரில் நடந்திருக்கு, அதில் முறைகேடு நடந்திருக்கு. இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? மீண்டும் எக்ஸாம் நடத்துறீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, சார் திருப்பியும் லீக் ஆனால், இப்போ ஜூன் 21 நடத்த போகிறாங்க, ஆமாம், திருப்பி லீக் ஆனால் திருப்பி நாங்கள் எக்ஸாம் எழுதுமா சார்? அவங்களுடைய கேள்வி இது. இப்போ இந்த நீட்டாக சார் மெடிக்கலுக்கு தான் மெயின் பவர். ஏன்னா சார் இந்த ரிசல்ட் லேட் ஆச்சுன்னா பொறியியல் கலந்தாவே நடத்த முடியாது. அதாவது எல்லாருமே ஒரு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்வான்னா, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுவான், மெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணுவான், கலை அறிவியலுக்கும் அப்ளை பண்ணுவான். மெடிக்கல் கிடச்சினா அங்கே ஓடிடுவான், இன்ஜினியரிங்கில் போக மாட்டான். இவங்க ஜூன் 21 தான் எக்ஸாம் நடத்தவே போகிறாங்களாம், ரிசல்ட்டு ஜூலையில் கொடுப்பாங்க. அப்போ எப்போ மருத்துவ கலந்தாய்வு முடித்து அப்புறம் பொறியியல் கலந்தாய்வு முடித்து கலை அறிவியல் கலந்தாய்வு எப்படி நடத்த முடியும்? இல்லை சார், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. பட் இன்னொரு விஷயம், நீட் இல்லைன்னா, ஒரு நீட் இல்லைன்னா தனியார் முதலீட்டுவம் அது வந்து அதிகமாகிடுது. காலேஜஸில் பணம் கொடுத்து கண்டவங்களாம், படிக்க தெரியாதவங்க அவங்கெல்லாம் கூட பணத்தை கொடுத்து கம்மியான மார்க் வாங்கினவங்க கூடலாம் வந்து சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. தரமான மருத்துவர்கள் கிடைப்பது கடினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் பார்க்கும்போது அந்த விஷயம் இன்னும் மோசமாக இருக்கே சார். நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 நான் ஆதிக்கம் சார். நான் நீட்டுக்கு எதிரானது இல்லை. நீட்டை நீங்கள் முறைப்படி நடத்துகிறே தான் சொல்கிறேன். சரி, எனக்கு மருத்துவத்துக்கு நுழைவுத் தேர்வு வேணுமானா வேணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ், எஸ்ஆர்எம், விஐடி, நிறைய பேர் தனித்தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துனாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த காலத்தில் 2000 ரூபா, இப்போல்லாம் 5000 10,000 ஆகிடும். அந்த பையன் 40க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வு எழுதணும். எய்ம்ஸ் எழுதணும், ஜிப்மர் எழுதணும், இப்படி இப்போ எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒருங்கிணைத்து தான் நீட்டு கொண்டு வந்தாங்க. அது மகிழ்ச்சி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை முறைப்படியாக நீங்கள் நடத்தணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதை சிஸ்டமேட்டிக்காக நடத்தணும். அது நீங்கள் நடத்த சரியில்லை, அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டை தவிர நான் நீட்டு வேண்டாம் நான் சொல்லவே மாட்டேன். நீட்டு தேவைதான். நீட்டுங்கிறது நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி கமர்ஷியல் ஆகிடுச்சு. எங்கேயாவது 11th அட்மிஷன் போனீங்கன்னா
நீட் கோச்சிங், ஜேஇ கோச்சிங் அதில் போட்டிருப்பாங்க ஒரு நேம் போட்டு 720 அவுட் ஆஃப் 720. பேரண்ட்டும் உடனே அப்படியே பார்த்தோன்னே அட்வர்டைஸ்மெண்ட்டில் மயங்கிடுவாங்க. +1 முடிச்சு +2 முடிச்சு டாக்டர் ஆயிடும். டாக்டர் ஆகிடலாம். இது அதாவது சார் அது கூட ஒரு லாஜிக் இருக்குது சார். 6th ஸ்டாண்டர்ட்லேயே பேரண்ட் கேட்குறாங்க நீட் எக்ஸாம் கோச்சிங் இருக்காங்கிறாங்க. ஓ நான் 30 வருஷமாக அந்த கல்வித்துறை இருக்கிறேன். ம் பையன் வந்து 6th வந்து டாக்டர்மா சார். 8th வந்தோன்னு சொல்லுவான், சார் பயாலஜிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு டாக்டர் வேண்டாம், நான் இன்ஜினியர் ஆகுமா. நான் நிறைய பசங்க பார்த்துருக்கேன். 10th மேக்ஸை பார்த்துன்னு சொல்லுவான், நமக்கு இன்ஜினியரிங் வேலைக்கு ஆகுது, மேக்ஸ் இன்ஜினியரிங்கே வேண்டாம், நான் கலை அறிவியல் கல்லூரி போகிறேன், ஆர்ட்ஸ் போயிடுறேன். இப்படி நான் இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய பேர் நான் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது அவங்களுடைய ஆமாமா என்ன மாறும். நிறைய ரிப்போர்ட்டர்ஸே இன்ஜினியராக இருந்திருக்காங்க. அதில் மாட்டுக்கிறது இல்லை. இவங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் நீட், ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜேஇ, பகல் கொள்ளை நிறைய தனியார் பள்ளிகள் நடக்குது. அப்போ இந்த பள்ளி கல்வித்துறைக்கு என்ன வேலை? அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். இது கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் சார். நீங்கள் 11th 12th 133 குரூப்ஸ் இருக்குது சார். எல்லாருமே நீட்டுக்கு போக போகிறது இல்லை, எல்லாருமே ஐஐடிக்குள்ளே போக போகிறது, ஜேஇ போக போகிறது இல்லை. நீங்கள் எதுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பகல்குள்ளே அடிக்கிறீங்க? அந்த மாணவனுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா அதுவும் 11th 12th இருந்தால் அது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா 11th ஃபவுண்டேஷன், 12th அப்ளிகேஷன், அது பரவாயில்ல. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஏன்னா பேரண்ட்டுக்கு தெரியாது. அந்த போர்டை பார்ப்பாங்க, சுப்பிரமணியன் 720 அவுட் ஆஃப் 720, சோமசுந்தரம் 719 அவுட் ஆஃப் 720, உடனே ஃபீஸை கட்டிடுவாங்க. 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம். அதை சில ஸ்கூல்ஸ் நேம்லாம் சொல்ல விரும்பலை. பள்ளிக்கூடம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்கூலாக மாறிடுச்சு. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே பிஸ்னஸ் ஸ்கூல். நான் படிக்கிற காலத்துல தான் சார் அப்பவும் நுழைவுத் தேர்வு உண்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்கிறது நம்ம ஒரு தோல்வியை சந்தித்தோம்னா தோல்வியிலேருந்து வரக்கூடிய உத்திகளை அதை கற்றுக் கொடுத்து நம்மளை சாதனையாளர் ஆக்கும். நம்ம திறமைகளே வளர்க்க மாட்டோம் தான் பள்ளிக்கூடம் இருக்கும். நமக்கு ஒரு அறநெறியை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம். இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸு நீட்டு ஜெய் இந்த பேரண்டோடைய சம்மதத்தோடு தான். ஏன்னா இது வந்து வெறும் ஸ்கூலை மட்டும் சொல்ல மாட்டேன், பேரண்ட் ஆச்சரிய கேட்குற மொதல் கேள்வி, நீட் கோச்சிங் இருக்கா, ஜேஇ இருக்கா, இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் சொல்ல இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து எல்கேஜி யூகேஜிலே ஆரம்பிச்சுருவாங்க போட்டிருக்க. அழகா சொன்னீங்க, சூப்பர். ப்ரீகேஜில் கூட ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் சார். அவங்க வந்து ஏபிசிடி சொல்கிறாங்களோ இல்லையோ, எம்பிபிஎஸ் சொல்ல வச்சு இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், நான் எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் குறை சொல்ல மாட்டேன், சில ப்ரைவேட் ஸ்கூல் பகல் கொள்ளை நடத்தினாலும் நடத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார். இதனால் என்னென்னா மாணவர்கள்கிட்ட வந்து இந்த எம்பிபிஎஸ் அந்த டாக்டர் கனவை வந்து பெற்றோர்கள் திணிக்கிறார்கள். நீங்கள் சொல்கிறது 6ஆம் கிளாஸ்ன்றது போது திணிக்கிறார்கள் தானே பார்க்க வேண்டியது இல்லையா? கண்டிப்பாக சார். இது வந்து பேரண்ட்டை பொறுத்தவரை சார், நான் பேரண்ட் மேலே நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் இந்த துறையில் இருக்கா, எனக்கு தெரியும் எப்படி உள்ளே கொண்டு போகணும் தெரியும். இப்போ நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக நானும் ஆசைப்படுவேன், என் பையனை நான் தான் டாக்டர் ஆக முடியல, என் பையனை டாக்டர் ஆகணும், நம்ம ஒரு 50,000 மாதம் சம்பாதிக்கிறோம், ஒரு வட்டிக்கு வாங்கியாது என் குழந்தை எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கான கடன்லாம் வாங்குவேன். இதை யார் ஃபாலோ பண்ணணும்னா கவர்மெண்ட்டு தான் சார், அவங்களோட டியூட்டி இது. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்படி கோச்சிங் நடத்தலாமோ இல்லை, ஸ்கூலுடைய வேலை என்ன, உன்னுடைய சிலபஸ் நடத்து, பையனுக்கு ஸ்போர்ட்ஸை வளர்ந்துரு, பையன் லைப்ரரி போகிறான பாரு, அவனை அப்டேட் பண்ண பாருங்கள். 10th முடித்த பிறகு அவனுக்கு அதில் ஆர்வம் இருந்ததுன்னா, அது நீட்டுனாலும் சரி, ஜெயினாலும் சரி, கலையினாலும் சரி, அதுக்கப்புறம் அவன் பிளான் பண்ணுவான். எந்த ஸ்கூல்லையுமே கோச்சிங் சென்டரே இருக்கக்கூடாது சார், அது கடும் கடந்தக்கூடியது. இது நிறைய ஸ்கூல்ஸு, நிறைய ஸ்டேட்ஸ் இந்த அது ஆந்திராவிலாம் மிகப்பெரிய பிஸ்னஸ். சார் காலையில் 8:30 மணிக்கு அசம்பிளி சார். எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலு காலேஜஸ்லாம் அசம்பிளி. இந்த பசங்க அசம்பிளிக்கு வரமாட்டாங்க. இந்த நீட்டு ஜேஇ போகிறவங்க அவன் வேலை என்னென்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அவனுக்கு நாட்டில் மழை பெய்யுதா, புயல் அடிக்குதா, வெயில் இருக்கா, விலைவாசி என்ன, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு பிளாக்ல 5 ரூம் அடைச்சிருவாங்க. அவன் படிச்சுட்டே இருப்பான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இதுதான் வாழ்க்கை. அதான் பையன் டாக்டரானோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸு பேஷண்ட் ஆகிட்டு இருக்கான். இது தடுக்கணும். அப்புறம் சார் இன்னொரு விஷயம், இந்த சிபிஎஸ்சி தேர்வு அதில் வந்து இந்த முறை வந்து ஒரு மிகப்பெரிய குளறுபடியெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி சார்? கண்டிப்பாக சார், நல்ல கேள்வி. அதாவது சிபிஎஸ்சி பொறுத்தவரை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், இதுவரைய நம்ம போர்டு எக்ஸாம் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா
மேனுவல் கரெக்ஷன் தான். அது என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களும் பார்த்துருக்கோம் 30 வருஷமாக. பேப்பர் பண்டில், திருநெல்வேலி பண்டில் வந்து திருப்பத்தூருக்கு போகும், திருப்பத்தூர் பண்டில் வேறு இடம் சென்னைக்கு வரும். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிக்கிறாங்க, பேப்பர் பண்டிலே அனுப்ப வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக சிபிஎஸ்சி கொண்டு போயிறாங்க. 12க்கு மட்டும், 10க்கு இல்லை. டீச்சர்ஸ் வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகணும், பேப்பர்ஸை நாங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரிசா பேப்பர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வந்திருக்கு. அது எல்லாமே கரெக்ஷன்லாம் கம்ப்யூட்டரில் தான். டெக்னாலஜி கொஞ்சம் அட்வான்ஸாக வைக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் மவுஸை வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை நீங்கள் பார்க்குறீங்க, மார்க் போடுறீங்க. இது ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது. ஆனால் அவங்க ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணியிருக்காங்களா, அது வெரி இம்பார்ட். இப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் ஷீட்னா நான் அப்படியே கரெக்ஷன் பண்ணுவேன் சார். கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு இதை தான் பொதுவாக நாங்களும் அதில் நான் அந்த லைனில் இருக்கிறேன். ஆமாம். கொஸ்டின் வைஸ் டோட்டலிங், பேஜ் வைஸ் டோட்டலிங். கொஸ்டின் வைஸ் டோட்டலிங் அவுட் ஆஃப் 100 90 வந்திருக்கு, பேஜ் வைஸ் டோட்டலிங் 93 வந்திருக்குன்னா நான் பண்ண கரெக்ஷன் தப்பு. இப்போ நாங்கள் 3 போஸ்ட் இருக்கோம், ஏஇ, எஸ்ஓ, ஹெச்இ. ஏஇனா அசிஸ்டன்ட் எக்ஸாமினர், அதான் கரெக்ஷன் பண்ணுவார். எஸ்ஓன்னா ஸ்க்ரூட்டனிங் ஆஃபீஸர், அவர் செக் பண்ணுவார். ஹெச்இனா ஹெட் ஆஃப் த எக்ஸாமினர். இது ஸ்டேட் போர்டுக்கு, அப்போ சிபிஎஸ்சி இருக்குது. இப்போ ஏஇ கரெக்ஷன் பண்ணுறாரு, கொஸ்டின் வைஸ் டோட்டலிங் 93 வருது, இங்கே 90 வருது, தப்பு நடக்குது. அப்போ எஸ்ஓ செக் பண்ணுவார், ஹெச்இ செக் பண்ணி சேமாக வந்தால் தான் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து பேப்பர் பண்டில், மேனுவலாக ஸ்கேன் பண்ணலாம் தெரியாது. நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க. நான் கம்ப்யூட்டர் மூலம் உட்காந்துருக்கேன், அவன் 30 பக்கம் எழுதியிருக்கானா 50 பக்கம் எழுதியிருக்கானா எனக்கு தெரியாது. ஸ்கேன் பண்ணதுக்கு மட்டும்தான் நான் மார்க் கொடுப்பேன். ஆமாம். நிறைய பேரண்ட்ஸ் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு, என் பையன் 50 பக்கம் எழுதியிருக்கான், இவ்வளோ மார்க் வரவே வராதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்டு. சிபிஎஸ்சி தடவை மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க. அதில் என்ன சார், நீங்கள் கொண்டு வரலாம், டெக்னாலஜி கொண்டு வரலாம், மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 12th குவார்ட்டர்லிலேயே இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்கணும். ஆக்சுவலாக ஒரு மாற்றம் வருது அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் இப்படி தான் கரெக்ஷன் பண்ணணும். நீங்கள் எப்படி பண்ணணும்னா மேனுவலாக பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணணுன்னா எல்லா டீச்சர்ஸும் ரெடியாக இருப்பாங்க. இப்போ ஸ்கேனிங் ப்ராப்பராக பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜனவரி மாதம் இந்த 2026 ஜனவரியில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க சிபிஎஸ்சி. டீச்சர்ஸும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதில் தவறு கிடையாது. ஆனால் ஸ்கேன் யார் பண்ணாங்க சார்? இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் இங்கிலீஷ் எழுதுவேன், மேக்ஸ் எழுதுவேன், ஃபிசிக்ஸ் எழுதுவேன், கெமிஸ்ட்ரி எழுதுவேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுவேன். 5 பேப்பர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் 60 பக்கம் எழுதுவேன். ஹிஸ்ட்ரியில் 80 பக்கம் எழுதுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம். இந்தியாவில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு 12th 25 லட்சம் பேர். அவ்வளோத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் நல்லா கொடுங்க, 25 லட்சம் பேர், நீங்கள் இன்ட்டு 5 போடுங்க, 1 கோடியே எவ்வளோ போகும். அப்போ அந்த ஸ்கேனிங்கில் நிறைய இடங்களில் தவறு நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு 50 பக்கம் ஸ்கேன் பண்ணுறது போல 30 பக்கம் ஸ்கேன் பண்ணி அனுப்புறதா பிரச்சனை. அவ்வளோ, இதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு பக்கம் மிஸ் ஆனாலும் சார், அந்த ஒரு பக்கத்தில் 15 மார்க் இருக்குது சார், என்னோட அக்ரிகேட் அவுட் ஆகிடும். இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளே போக முடியாது, இந்த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. ஆமாம், மேனுவல் கரெக்ஷன். இங்கே எனக்கு ஒரே ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணலை அப்படின்னா டீச்சர் வந்து அது ஸ்கேன் பண்ணாலும் அவர் என்ன செய்வார், அவர் பாட்டில் மார்க் போட்டு இருக்கிற மார்க் போட்டு போயிட்டே இருப்பார். இந்த பசங்கள்லாம் நீங்கள் பதட்டமாக்குறாங்க, எப்பண்டா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும், வருமா வராதுன்னு ஒரு பெரிய பதட்டம். இது சிபிஎஸ்சி கண்டிப்பாக அதை தவிர்த்துருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும், நிறைய டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் சார். இன்னொரு விஷயம், நான் நீட்டில் சார்பாக சம்மந்தமாக கேட்க வேண்டிய கேள்வி, அது இப்போ கேட்குறேன். இப்போ வந்து தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு, இப்போ அடுத்த ஆண்டிலிருந்து ஆன்லைனில் வந்து நீட் நடத்தலான்ட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் குளறுபடிகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஏன்னா இப்போ வந்து பல விஷயங்கள் இன்டர்வியூ வந்து சாட் ஜிடிபிலாம் போட்டு தான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாங்கிற செய்தியெல்லாம் வருது. ஐடி எக்ஸாம்லாம் அப்படி ஐடி இன்டர்வியூஸ் எல்லாம் இப்போ இது மாதிரி நடந்துச்சுன்னா அது இன்னும் குளறுபடி ஆகுமே சார் ஆன்லைன்னா? அதாவது இந்த கேட் எக்ஸாம், அந்த கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்ஜினியரிங், அது வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்குது. கேட் எக்ஸாம்ங்கிறது இது ஆன்லைனில் கொண்டு வரலாம், பட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் வேணும், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரே கொஸ்டின் பேப்பர் கொடுக்காதீங்க. 23 லட்சம் பேருக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர் கொடுக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் கொஸ்டின், எனக்கு டிஃப்ரெண்ட் கொஸ்டின், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கொஸ்டின், இன்னொருத்தர் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். அது ஒரு மினிமம் ஒரு 10 செட்டாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை ஆன்லைன் நான் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆன்லைனுங்கிறது எனக்கு நிறைய எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனில் வந்துட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் கொண்டு வரலாம், பட் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் மாற்றுங்க, அது ஸ்ட்ரிக்டாக படிங்க. என்டிஏல வந்து ஒரு கல்வியாளரில் போடுங்க. நீங்கள் பாட்டில் திருப்பி எக்ஸாம் நடத்தி கேன்சல் பண்ணிடுறாங்க. உங்களுடைய நம்பிக்கை தன்மை, அது நம்பகத்தன்மை இழக்கூடாது.
என்டிஏக்குன்னு ஒரு நேம் இருக்குது. இது வந்து இந்தியா மட்டும் பாதிக்கல சார், வெளிநாட்டில் நிறைய மாணவர்கள் எழுதிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது, அவங்களும் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்திய மாணவர்களும் வெளிநாட்டில் இருக்கிற இந்திய மாணவர்களும் நீட் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. இங்கே வெறும் இந்தியாவில் மட்டும் கான்செப்ட் இல்லை, ஃபுல் நீட்டு. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நீட் மேலே இருக்க நம்பிக்கைத்தன்மை ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது இல்லையா? ஆமாம் சார், நீட்டு இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அடுத்த மாதம் எக்ஸாம் சொல்லிட்டீங்க, 21 சொல்லிட்டீங்க. பசங்களுக்கு இப்போ நீட் எக்ஸாம் சென்டர் எங்கே போடுறீங்க? இப்போ நான் குக்கிராமத்தில் இருக்கிறேன், இப்போ என் பையன் கிராமம் வச்சுப்போம், தென்காசி பக்கத்தில் ஒரு குக்கிராமத்துக்கு இருக்கிறான். அவன் திருநெல்வேலிக்கு போகணும், அப்பா எல்லாம் குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை யார் கூட்டு போகிறது? ஆக திருப்பி செலவழிக்கிறது யார் செலவழிக்கிறது? அப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுப்பாங்களா? இதெல்லாம் பொறுப்பு இல்லாத அதாவது ஒரு வருத்தம் இருக்குது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, மீண்டும் நீங்கள் தேர்வு கட்டணம் வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. பட் திருப்பி அந்த பையன் வரணுமே, அந்த பொண்ணு வரணுமே. இந்த வருஷம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜூன் 21 எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆப்சன்டேஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு சில மாணவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. திருப்பியும் எக்ஸாம் அவுட் ஆகிடுமோ, திருப்பி ஜூலை மாதம் கூடுவாங்களோ, சரி நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடச்சிச்சு, இல்லை கலை அறிவியல் போயிடலாம். இது மாணவர்களை அவங்களுடைய எண்ணத்தை சிதைக்கிற செயலாக நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக இனி என்டிஏ நெக்ஸ்ட் டைம் அது சிறப்பாக நடத்தணும். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.